ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக எல்லா பேரண்ட்ஸும் நினைக்கிறது நம்ம குழந்தைங்கள ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கணும், குழந்தைங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், அவங்க வந்து எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும். அது நார்மலாக பேரண்ட்ஸ் நினைக்கிறது. கண்டிப்பாக பேரண்ட்ஸ் அப்படி தான் நினைப்பாங்க. பட் குழந்தைங்க ஹாப்பியாக இருக்கணும் தான். ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்க கேட்குற விஷயங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தோம் இல்லை குழந்தைங்களுக்கு நம்மளோட கஷ்டத்தை சொல்லாமலோ வளர்த்தவே கூடாதுங்க. இதில் தான் நான் பேரண்ட்ஸ் வந்து தப்பு பண்ணுற இடமே இதுதான். குழந்தைங்களை எந்த குறையுமே இல்லாமல் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு நம்ம பட்ட கஷ்டங்கள் எதுவுமே சொல்லி கொடுக்காம குழந்தைங்களை கொண்டு போகிறது. அது உண்மையாலுமே ஒரு வகையில் நம்ம பேரண்ட்ஸ் சைடில் குழந்தைங்க ஹாப்பியாக இருக்கணும், ஓகே, குழந்தைங்க ஹாப்பியாக இருக்கணும். பட் குழந்தைங்களுக்கு கஷ்ட நஷ்டங்களை சொல்லி கொடுக்காம வளர டைமில் இந்த குழந்தைங்க ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஒரு ப்ராப்ளம் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணும்? நீங்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்க, நீங்கள் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணி வந்திருக்கீங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா தானே அவங்களுக்கு அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும்போது இதுலேருந்து எப்படி வெளியில் வரணுங்கிறது தெரியும். நிறைய பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கிறத நானும் பார்க்குறேன். மோஸ்ட்லி அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். குழந்தைங்களுக்கு நம்மளோட கஷ்டங்கள், மணி ப்ராப்ளம், நமக்கு என்ன, நம்ம எந்த மாதிரி வளர்ந்தோம், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோங்கிறத கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும். இந்த சொல்லி கொடுக்கறதுனால ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களே பார்த்துக்கிறதுக்கான மெச்சூர்ட் அவங்களுக்கு வந்துடும். ஒருத்தங்க கிட்ட பேசுகிற விதத்தில் இருந்து, ஒருத்தங்க கிட்ட பழகுற விதத்தில் இருந்து, ஒருத்தங்க கிட்ட எவ்வளோ அளவு டீப்பாக போகணும், எவ்வளோ அளவு க்ளோஸாக இருக்கணுங்கிறது வரைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தே ஆகணுங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்த மட்டும் உங்கள் குழந்தைங்க கிட்ட நீங்கள் சொல்லி வளர்த்து பாருங்களேன். அந்த குழந்தைங்க வளர்கிற டைமில் ரொம்ப மெச்சூர்டாக, ரொம்ப பர்ஃபெக்டாக வளருங்க. அவங்களோட ப்ராப்ளம் அவங்களே கிளியர் பண்ணிப்பாங்க, அவங்களே சால்வ் பண்ணிப்பாங்க. அப்போது லைஃப் லாங் வந்து நம்ம எப்பவுமே அவங்களுக்கு கூடயே இருந்து நம்ம எப்பவுமே போயிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு அவங்க தான் பாதுகாப்பு, அவங்களுக்கு அவங்க தான் எல்லாமே அப்படிங்கிற மைண்ட் செட் நம்ம அவங்க குழந்தை பருவத்துல இருந்தே நம்ம கொடுக்குற டைம்ல ஒரு ஸ்டேஜ்ல